நிக்கல்ல ஒருத்தன் அவன் கேர்ள் ஃப்ரெண்ட கூட்டிட்டு வந்தான் ஒய்ஃப் கிட்ட. இவ பேர் நித்யா, இனிமே இந்த வீட்டுல தான் இருக்க போறான்னு சொல்றா. இதை கேட்டு அவன் ஒய்ஃப் சாரு ஷாக் ஆகுறா. அடுத்த நாள் சாரு அவளோட ரூம்ல போயிட்டு லேப்டாப் தேடிட்டு இருக்கா. அங்க நிக்கில் வந்துடுறா. உனக்கு எதுக்கு லேப்டாப்? வேலை வெட்டி ஒண்ணும் இல்ல, லேப்டாப் வச்சு என்ன பண்ண போறேன்னு சொல்லி அவளை இழுத்துட்டு போறா. அவளை ரூம்ல கொண்டு போய் அடி அடின்னு அடிக்கிறான். இது எல்லாத்தையுமே நித்யா பாக்குறா. வேணான்னு சொல்லி தடுக்கிறான். ஆனா அவன் கேட்க மாட்டேங்கிறான். ரூம சாத்திடுறான். கொஞ்ச நேரம் கழிச்சு நித்யா கிட்ட வந்து நிக்கல், நம்ம பார்ட்டிக்கு போன நீ இன்னும் கிளம்பலையான்னு கேக்குறா. ஒண்ணு நித்யா, எனக்கு தலைவலியா இருக்கு, நீ மட்டும் போயிட்டு வான்னு சொல்றான். நீ இந்த முட்டாளோட இங்கே இருக்க போறியா இல்ல என் கூட வரலையான்னு கேக்குறான். இல்ல நான் பாத்துக்கிறேன், எனக்கு என்ன, நான் என் ரூம்ல இருக்க போறேன், அவங்க ரூம்ல இருக்க போறாங்க, நான் இருந்துக்கிறேன்னு சொல்றான். இப்ப வெளியே போனதுக்கு அப்புறம் சாருவோட கதவை நித்யா தட்டுறா. ஆனா அவன் திறக்கவே மாட்டேங்கிறா. சரி நம்மளே திறந்து பாக்கலாம்னு திறந்து பாக்குறா. அப்ப சாரு மருந்து போட ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பா. உடனே நான் போட்டு வரேன்னு கேப்பா. எனக்கு யாரோட உதவியும் தேவையில்லைன்னு சொல்றா. அப்போ நீ உனக்கு நீயே உதவி பண்ண முதல்ல கத்துக்கோ, அப்புறம் நீ யாரோட உதவியும் எதிர்பார்க்க தேவையில்லைன்னு சொல்லி கூட மருந்த போட்டு விடுறேன்னு போட்டு விடுறா. இப்ப நித்யா நிக்கல் அவகிட்ட சொன்ன எல்லா விஷயத்தையும் சாரு கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறா. உங்க அப்பா கிட்ட நிக்கல் ரொம்ப நாளா ஒர்க் பண்ணிருக்காரா, அவர் ஒரு ப்ராமிஸ் வாங்கினதாலதான் உன்னை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்களா, உனக்கு மென்டல் ஸ்டேப் அன்ஸ்டேபிளா இருக்கிறதால உன்னை கொண்டு போய் உங்க ஆன்டி வீட்டுல விட போறாரு. கேட்க சாரு ஷாக் ஆகுறா. ஆக்சுவலா என்ன நடந்திருக்குன்னா, சாருவோட அப்பா கிட்ட நிக்கல் ரொம்ப நல்லா மாதிரி நடிச்சு வேலை செஞ்சிட்டு இருப்பான். உன்ன மாதிரி ஒரு நல்லவனை பார்த்ததே இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கப்போ சாருவோட அப்பாவுக்கு கேன்சர் வந்துருது. அதனால யாருக்கும் கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கு பதிலா நிக்கில் வேலைக்காரனா இருந்தாலும் அவன் நல்லவனா இருக்கிறதால அவனுக்கு கல்யாணம் பண்ணி தந்திருப்பாங்க. அதுக்குள்ள சாருவோட அப்பாவும் இறந்துடுறாங்க. ஆக்சுவலா இது சாருவோட அப்பாவோட வீடு, சாருவோட பேர்ல எழுதி கொடுத்திருப்பாங்க. அவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் புரிஞ்சிச்சு அவனுக்கு ஏன் மேல இன்ட்ரெஸ்ட் இல்ல, இந்த வீடு மேலதான் இன்ட்ரெஸ்ட்னு. இதெல்லாம் சகிச்சுக்கிட்டு நீ ஏன் இன்னும் வாழ்ற, தைரியமா வெளியே வர வேண்டியதானேன்னு சொல்றா. இல்ல நான் எங்க அப்பாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன், நான் நிக்கலுக்கு ஒரு குட் வைஃபா இருப்பேன்னு, நான் அதை மீறி வர முடியாதுன்னு சொல்றா. ஒரு நாள் நீ இதை மீறி வருவ, உனக்கான தைரியம் ஒரு நாள் வரும்னு சொல்லிட்டு நித்யா போய் அவ ட்ரெஸ்ஸை பேக் பண்ண ஆரம்பிக்கிறா. அவ பேக் பண்ணிட்டு இருக்க போய் அங்க நிக்கல் வந்துடுறா. நீ எங்க போறேன்னு கேக்குறான். இனிமே எனக்கு இங்க இருக்க விருப்பம் இல்ல, நீ சொன்ன எல்லாமே பொய்ன்னு எனக்கு தெரிஞ்சிச்சுன்னு சொல்றா. நீ போக கூடாது, உனக்கு என்ன இருக்கு, இங்க ஒரு அழகான வீடு இருக்கு, நம்ம 2 பேரும் சந்தோஷமா வாழலாம், கொஞ்ச நாள்ல சாரு அவங்க ஆன்டி வீட்டுல அனுப்பிடுறா அப்படின்னு சொல்றா. உனக்கு அசிங்கமா இல்லையா அப்படிலாம் பேசுன்னு சொல்லி நித்யா திட்டுறா. அவ திட்டினோடனே நிக்கில் அவளை அடிக்க போறான். உடனே சாரு வந்து அவ கைய பிடிச்சி தடுத்துடுறா. என்னையே தடுக்கிறியா, உனக்கு அவ்வளவு தைரியமானு கேக்குறா. எங்க அப்பா கொடுத்த பிராமிஸ்க்காக தான் நான் இவ்வளவு நாள் அமைதியா இருந்தேன், ஒரு நல்ல வைஃபா இருக்கும்னு நினைச்சேன், அதுக்கு நீ ஒரு நல்ல புருஷனா இருந்திருக்கணும், நீ ஒரு நல்ல மனுஷன் கூட கிடையாது, உனக்காக எதுக்கு நான் எல்லாத்தையும் பொறுத்துட்டு போகணும், இப்பவே நீ என் வீட்டை விட்டு கிளம்பிடுன்னு சொல்றா. உடனே அவன் சாருவை அடிக்க வரான். அவங்க 2 பேரும் சேர்ந்து இப்ப அவனை தள்ளி விட்டுறாங்க. உனக்கு புரியலையா, உன்னை வீட்டை விட்டு போக சொன்னேன், இப்ப நீ வீட்டை விட்டு போறியா இல்ல போலீஸுக்கு போன் பண்ணவான்னு கேக்குறா. உடனே அவன் அங்க இருந்து கிளம்பிடுறான். உன்னை இந்த மாதிரி பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு சாருன்னு சொல்றா. உன்னை எனக்கு நடக்கிறப்ப தெரியல, இன்னொருத்தவங்க நடக்கிறப்பதான் அது எவ்வளவு பெரிய கொடுமைன்னு எனக்கு தெரிய வந்துச்சு, அதனாலதான் எனக்கு தைரியம் வந்துச்சுன்னு சொல்றா. அதுக்கப்புறம் நீ இதே மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நித்யா அங்க இருந்து கிளம்புறா.